வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், இது எக்ஸ்பிரஸ் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் எப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை உங்களுக்கு சொல்கிறது. இதுதான் இந்த ட்ரைனிங்கோட நோக்கம். அதனால் இந்த தடவை இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, 25 rupees per day, ₹1,00,00,000 ஆக்சிடென்ட் பாலிசி. இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு இப்படி ஒரு பாலிசி ஃபர்ஸ்ட் இருக்கா? இது என்ன? ₹25 ஒரு நாளைக்கு கட்டினா ₹1,00,00,000 பாலிசி கிடைக்குமா? இருக்கு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சார், என்னன்னா ரொம்ப வெரி சிம்பிள். நான் இந்த பாலிசி சொல்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சிடென்டல் டெத்தஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ஆக்சிடென்ட் டெத் ஏதாவது இருக்கா? சார், விபத்தால் ரோடு ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் நாம் பேச போகிறது. ரோடு ஆக்சிடென்ட் டெத் இருக்கா இந்தியாவில்? ரோடு ஆக்சிடென்ட் டெத் 2022 மட்டும் 1,55,622 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும் இறந்துருக்காங்க. சார், டிராஃபிக் பண்ணி சொல்கிறேன், வேற எல்லாம் நான் சொல்லலை. டிராஃபிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ இறந்துருக்காங்க? 1,55,000 பேர் இறந்துருக்காங்க 2022. ஸ்னேக் பைட், சரி சார், ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் இறப்பு நடக்குதா? நிறைய இருக்குங்க. புயல், பூகம்பம், வெள்ளம், மழை, நிறைய இடி, இதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லேன். ரோடு ஆக்சிடென்ட் உங்களுக்கு கணக்கு காமிச்சேன். அடுத்தது ஸ்னேக் பைட். ஏன்னா நிறைய இந்தியாவில் வில்லேஜஸ் இருக்கு. பாம்பு கடிக்கிறதுனால எத்தனை பேர் இறக்காங்க தெரியுங்களா? ஆச்சரியப்பட்டு போவீங்க சார். பாம்பு கடிக்கிறதுல மட்டும் போன வருஷம் 64,000 பேர் இறந்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. சார், பாம்பு கடிக்கிறது, இன்னும் வேற கடிக்கிறது, நாய் கடிக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு பாருங்க, இந்த மேஜராக இருக்க இந்த போர்ஷனை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, சார், மனிதன் நோய் இறக்குறது அது தனி சார். பிளான் பண்ணுவான், அல்லது கொஞ்சம் ஏஜ் ஆயிரும், அல்லது முன்கூட்டியே வேற என்னவாது பண்ணுவான். இந்த ஆக்சிடென்ட் டெத் மட்டும்தான் சார் எந்த வித ஒரு செகண்டுக்கு முன்னால தெரியாது. உங்களுக்கெல்லாம் இன்னொன்று தெரியுங்களா? அதாவது யாருக்கிட்ட பணம் கொடுத்துட்டுங்கிறது கூட சொன்னாமல் போன ஆளுங்கெல்லாம் உண்டு. என்ன ரொட்டேஷன் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ மிகப்பெரிய லாஸ் ஆக்சிடென்டல் டெத்துக்கு தான் வரும். ரோடு ஆக்சிடென்ட்டில் 1,50,000 பேர் சாகிறாங்க சார். ஸ்னேக் பைட்டில் கிட்டத்தட்ட 65,000 பேர் இறந்து போகிறாங்க இந்தியாவில். சரி, இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டெத். சார், ஒரு குடும்ப தலைவர் இறந்து போயிட்டார் சார். அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? குடும்ப தலைவர் ஒருத்தர் இறந்துட்டார், சம்பாதிக்கிற ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நாமெல்லாம் சொந்த பந்தத்தோ அல்லது ஃப்ரெண்டில் கேட்குறோம். ஆமாம் சார், அவர் இறந்துட்டாருங்க சார், அவர் இறந்துட்டார், ராமசாமி இறந்துட்டார் சார், குமாரசாமி இறந்துட்டார் சார், அல்லது பாண்டி இறந்துட்டார் சார், இப்படிதான் நாம சொல்றோம். ஆனா அதுக்கு அர்த்தம் உண்மை இல்லை. நல்லா உள்வாங்கி நான் சொல்றேன். ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அந்த ஃபேமிலியோட ட்ரீம் டெத் ஆயிடுச்சு சார். அந்த கனவு சார், பையனை டாக்டர் படிக்க வைக்கலாம், இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம், வேலைக்கு போகலாம், அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன், அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலான் இருக்கேன், என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு அருமையாக கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். இதெல்லாம் கனவு செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சம்பாதிக்கிற இறந்து போயிட்டார்னா அவர் இறந்து போனதான் அர்த்தம் இல்லை. அந்த ஃபேமிலி ட்ரீம் இறந்து போச்சு, குடும்பத்தினோட கனவு இறந்து போச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஃபேமிலியோட இன்கம் டெத் ஆகி போச்சு சார். சார், அந்த ஃபேமிலிக்கு அவர் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த இன்கம் இறந்து போச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதன் இறந்து போனான்னா, ஒரு சம்பாதிக்கிற மனிதன் இறந்து போனான்னா நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த மனுஷன் இறந்து போனான்னு மட்டும்தான் நினைக்கிறோம். இல்லை, அந்த மனுஷனோட சேர்த்து அந்த மனிதனோட கனவுகள் இறந்து போட்டது, அவனோட இன்கம் இறந்து போச்சு, ஃபியூச்சர் இறந்து போச்சு சார். அந்த மனிதனோட அல்லது அந்த ஃபேமிலியோட எதிர்காலம் இறந்து போச்சும்போம். புரியுதுங்களா சார்? இந்த இடத்துல மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். கேனாட் சேவ் ஃபேமிலி ஹெட். அந்த ஃபேமிலி அந்த ஹெட் இறந்து போகிறத நீங்கள் தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், கேன் சேவ் ஹெட் இன்கம். அந்த மனிதன் சம்பாரிச்சுட்டு இருந்தால் பார்த்தீங்களா சம்பளம், அந்த சம்பளத்தை நான் சேவ் பண்ண முடியுங்கிறேன். சேலஞ்சாக சொல்கிறேன். அந்த மனிதனை என்னால் இறப்பிலிருந்து காப்பாற்ற முடியாது சார், தடுக்க முடியாது. ஆனால் அவனோட வருமானத்தை நான் தடுத்துருவேன். அந்த ஃபேமிலிக்கு போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் நான் அந்த ஃபேமிலிக்கு வர்ற மாதிரி நான் ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுப்பேன். எப்படி சார்? 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார் சார் ஒருத்தருக்கு. அவருக்கு அடுத்த மாதம் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த மாதம் பணம் வரணும்னா 15 லட்ச ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா 8% போடுங்க, 10,000 மாதம் வரும்.
15 லட்ச ரூபா பணம் இருந்து அந்த ஃபேமிலி பேரில் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் 15,000 ரூபா வரும். அந்த இன்கம்மை சேவ் பண்ண முடியுமா உங்களால்? சரி, பண்ண முடியும். சேலரி 25,000 ரூபா வாங்குறவர் சார் 35 லட்ச ரூபா பணம் இருந்தால் அந்த ஃபேமிலி பேரில் கொண்டு நீங்கள் பேங்க்கில் போட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த ஆண் மகன் அல்லது அந்த இறந்து போன பர்சன், லேடியாக வேணாலும் இருக்கலாம், 25,000 ரூபா அந்த ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 35 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 8% வட்டி போட்டிங்கன்னா 25,000 ரூபா பேங்க்லேருந்து வட்டி வரும். அப்போ அந்த ஆள் இருக்கிற மாதிரியே தான் நடத்தும். அந்த ஆளை காப்பாற்ற முடியாது, அந்த ஆளை கொடுக்க முடியாது. ஆனால் அவர் கொடுத்துருந்த சம்பளத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். சார் 80,000 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு வரோம்னா 1 கோடி ரூபா கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 80,000 ரூபா அந்த வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த பர்சனை என்ன சம்பாரிச்சு கொடுத்தாரோ அது வரும். அப்போ அந்த மனுஷனை நான் காப்பாற்ற முடியாது, அவன் சம்பளத்தை நான் காப்பாற்ற முடியும். எப்படி? 25 ரூபா ஒரு நாளைக்கு கட்டுங்க சார், நான் 1 கோடி ரூபாய் ஆக்சிடென்ட் பாலிசி கொடுக்குறேன். அடுத்தது இந்த பிரீமியத்தை டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் பாலிசியில் என்ன பெனிஃபிட் இருக்குது? 1 கோடி ரூபா பிஏ பாலிசி. பிஏன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. அப்படி என்ன சார் இதில் பெனிஃபிட் இருக்குது? டெத் இருக்கு சார். நீங்கள் யாருக்கு பாலிசி போடுறீங்களோ அவர் இறந்து போயிட்டாருன்னா என்ன சம் அஷ்யூர்ட் 1 கோடி போட்டிருந்தீங்க, அந்த 1 கோடியை ஃபேமிலிக்கு கொடுத்துருவேன். 50 லட்சம் போடுறீங்களா, 50 லட்சம் கொடுத்துருவேன். பெனிஃபிட்ஸ் இன் பிஏ பாலிசியில் ஃபர்ஸ்ட் டெத்து கவர் ஆகும் சார், டைரக்டாக கவர் ஆகும். அடுத்தது டிசேபிலிட்டி சார். ஊனம் டிசேபிலிட்டியில் 2 வகை இருக்குது, பர்மனன்ட் டிசேபிலிட்டி, பார்ஷியல் டிசேபிலிட்டி. அதில் ஃபுல் டிசேபிலிட்டி அப்படி இருக்குது. ஒரு கை மட்டும் போயிருக்கா, பாதி கொடுத்துருவேன். 1 கோடி ரூபா பாலிசி வச்சுருக்காங்களா, 50 லட்சம் கொடுத்துருவோம். ஒரு கண்ணு போயிருக்கா, 50 லட்சம் கிடைக்கும். 2 கண்ணும் போயிருச்சு, இறக்கவே இல்லையா, ஃபுல் சமாஷியோடு கிடைக்கும். இப்படி உடல் ஊனம் கவர் ஆகும். அது மட்டுமா, அடிஷனல் பெனிஃபிட் நிறைய இருக்குது சார். சார் அதாவது அந்த ஒருவேளை அந்த இறந்து போன ஒரு குழந்தை இருந்த ஆக்சிடென்ட் கிராண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் கிராண்டு, அந்த எஜுகேஷனுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஆம்புலன்ஸு, இறந்து போயிட்டாங்கன்னா அதனோட செலவுகள், இப்படி நிறைய அடிஷன் பெனிஃபிட் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செலவு வாங்கிக்கலாம் அடிஷன் ப்ரீமியம் பே பண்ணி. இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்குது. டெத்து டிசேபிலிட்டி மட்டும் இந்த பிஏ பாலிசியில் இல்லை, அடிஷனல் பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் இருக்குது. சரி சார், எனக்கு புரிஞ்சிருச்சு சார். கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை சேவ் பண்ணணும்னா அல்லது அந்த குடும்பத்தினோட வருமானத்தை சேவ் பண்ணணும்னா அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியை கொடுக்கணும். சரி சார், என்ன எலிஜிபிலிட்டி, யார் சார் இந்த பாலிசி போட்டுக்கலாம்? வரம் பாருங்க, ஏஜ் 18லேருந்து 70 வயசு கொடுக்குற யாருக்கு வேணாலும் போடுங்க சார். 60 வயசுங்க சார் எங்கள் அப்பாவுக்கு, போடுங்க, போடலாமே தாராளமாக. எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். 21 வயசு தான் சார் அந்த பையனுக்காச்சு, போட முடியுமா? பண்ணலாம். 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் பெண் யாருக்கு வேணாலும் இந்த பாலிசி என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுக்கலாம். 50 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் கொடுக்கணும்னா எந்த ப்ரூஃபும் கொடுக்க வேண்டாம். ஆதார், பேன் மட்டும், ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும். இன்கம் ப்ரூஃப் எதுவும் கொடுக்க வேண்டாம். 50 லட்ச ரூபா பாலிசி போடணும்னா அவர் என்ன சம்பாதிக்கிறாருன்னு நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை. 1 கோடி ரூபா அவருக்கு பாலிசி நீங்கள் கொடுக்கணும்னா ஐடிஆர், போன வருஷம் அவர் ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த அசஸ்மெண்ட் சீட்டு ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட்டோட வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் 1 கோடி ரூபா பாலிசி போட முடியும் சார். பிஇடி செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னா நோ ப்ராப்ளம். வேறு ஏதாவது டிசேபிலிட்டி இருக்கா, அவர் ஏற்கனவே ஏதாவது ஊனமாக இருக்கிறாரா, அடிபட்டு இருக்கிறதா, அதையே மறக்காமல் கேட்டு வாங்கிங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி சார். எல்லாம் சொல்கிறீங்க சார், ப்ரீமியம் சொல்லுங்கள் சார். 25 ரூபாங்க சொல்கிறீங்க, புரிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிள். 1 கோடி ரூபா ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் பாலிசி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கே 8,500 ரூபா தான் ப்ரீமியம் வரும். ஜஸ்ட் 8,500 rupees பர் இயர். 1 கோடி ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துலாம். நான் என்ன கணக்கு சொன்னேன், 1 கோடி ரூபாய் தூக்கி பேங்கில் போட்டிங்கன்னா மாதம் 80,000 ரூபா அந்த குடும்பத்துக்கு வருமானம் போகும் சார். சார் 80,000 ரூபா அந்த குடும்பத்துக்கு வருமானம் போகணும், அல்ல அந்த குடும்பத் தலைவரை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு 1 கோடி ரூபா கொடுங்க. அதுக்கு பிரீமியம் 8,500 ரூபாய். இதைத்தான் 365 வகுத்து 25 ரூபா ஒரு நாளுன்னு நான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்போது 8,500 ரூபா கட்டினீங்கன்னா இந்த குடும்பத் தலைவருக்கு ஒரு ஆளுக்கு பிரீமியம் 1 கோடி கொடுக்கலாம் சார். 1 கோடி கொடுக்க முடியல சார், 4,250 ரூபா வாங்கி கொடுங்க. 50 லட்ச ரூபா அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். உங்கள் நண்பர், உங்கள் ஃப்ரெண்டு அல்லது உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தன் பைக்லேயே வேலை செய்கிறான், எப்பவுமே பைக்லேயே போகிறான், அவன் ரிஸ்க்கான வேலையில் இருக்கிறார் சார், கட்டடம் கட்டுறாரு சார், மேஸ்திரிங்க சார், ஏதோ ஒரு ரிஸ்கில் இருக்கிறார் சார். 50 லட்ச ரூபா சார், 4,250 ரூபாங்க ஒரு வருஷத்துக்கு, 12 ரூபா ஒரு நாளைக்கு. 50 லட்சம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். 50 லட்சம் நான் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட
எவ்வளோ சார்? 40,000 ரூபா அந்த ஃபேமிலிக்கு மாதம் மாதம் சம்பளத்தை கொடுக்கும். அப்படி ஒரு ஃபேமிலி, சரி, அப்படி ஒரு கவரேஜ். 25 லட்ச ரூபா பாலிசி போடணும்னா 2,150 ரூபா வருஷம் கட்டினீங்கன்னா போதும். அந்த ஃபேமிலிக்கு, அந்த குடும்ப தலைவனுக்கு 25 லட்சம் பாலிசியை கொடுக்கலாம். மேக்ஸிமம் 7 கோடி வரைக்கும் கொடுக்கலாம். 7 கோடி 5 கோடியெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கொட்டேஷன் கொடுக்குறேன். 7 கோடி வரைக்கும் கொடுக்கலாம் சார். இதவே 3 வருஷத்துக்கு கொடுக்கலாம் சார். 8,500 × 3 சார். டிவி கூப்பன் போயிட்டு இருக்குது தெரியுமில்ல? ஒரு டிஜிட்டல் எல்இடி 32 இன்ச்சு டிவி ஃப்ரீயாக குழுக்களில் கொடுக்க போகிறோம். ஒரு 5,000 ரூபாய் ப்ரீமியம் பண்ணிங்கன்னா போதும், ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 32 இன்ச் எல்இடி டிவி கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு ஹோம் தேட்டர். 5 ஸ்பீக்கர் உங்கள் ரூமில் வச்சுக்கலாம். ஒரு வூஃபர், அட்டகாசமான ஹோம் தேட்டர் சிஸ்டம் 2 பேர்த்துக்கு கொடுக்க போகிறோம். டிவி ஒருத்தருக்கு, ஹோம் தேட்டர் 2 பேர்த்துக்கு. அயன் பாக்ஸ் பிளிப், அட்டகாசமான பிராண்டட் அயன் பாக்ஸுங்க சார், பஜாஜ், அது ஒரு 5 பேர்த்துக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒரு 10 பேர்த்துக்கு நிறைய அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், இப்படி நிறைய கிஃப்ட் இருக்குது, எல்லாமே கொடுக்கல. ஒரு 5,000 ரூபாய் ப்ரீமியம் சார். 1 கோடி ரூபாய் 8,000 ரூபா பண்ணிங்கன்னா, இன்னும் ஒருத்தருக்கு ஒரு 50 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா என்ன ஆச்சுங்க சார்? 10,000 ரூபா ஆச்சுங்க சார். 2 டோக்கன் சார். அந்த அதிர்ஷ்டம் அந்த குழுக்களில் கை விடுற போது உங்கள் டோக்கன் 1 கிடைச்சதுன்னா ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி கிடைக்கும் சார். இதுதான் ப்ரீமியம் ஜென்டில்மேன். இதுதான் 1 கோடி பிஏ பாலிசிக்கு உண்டான பயிற்சி. நன்றி.